வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு பிடிவாதமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே ஒரு அன்பும் ஒரு பாசமும் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது இவங்களுடைய ராசி சின்னம் வந்து காளை மாடு. காளை மாடு எப்படி வலிமையாக இருக்குமோ அது மாதிரி தான் கொஞ்சம் உறுதியான முடிவெடுக்க தெரிந்தவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. குடும்பம் அப்படின்னா மெல்ட் ஆயிடுவாங்க. மகாபாரதத்தில் கூட இவங்களோட ஒத்த கேரக்டர் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். யார் அப்படின்னா பீமனை சொல்லலாம். யாருக்காகவும் எதற்காகவும் தலை குனிய மாட்டாங்க இந்த பீமன். மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பீமன் குடும்பம் அப்படின்னு வந்துட்டா உயிரியே கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களும் குடும்பம் அப்படின்னா அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க பனி மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையை ரொம்ப ரசித்து நேசித்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன். அதனால தான் வாழ்க்கையை ஒரு சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்ல ஒரு உணவு பிரியர்கள், நல்ல வீடு வாசல், நல்ல உறவுகள் இருக்கணும், ரொம்ப ஒரு அமைதியான மனநிலை இருக்கணும், நம்மக்கிட்ட பேசுகிறவங்க எல்லாம் வெளிப்படையாக பேசணும், வெள்ளந்தியாக பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். ஆனால் இவங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கையோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் உங்களுக்கு பெரும்பாலும் அமையும். முதல் பாதியில் ரொம்ப போராடுவாங்க. ஒரு 30 வயது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைக்கும் பார்த்தியா, அது ஒரு 35 வயதுக்கு மேலே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க தாய் தந்தையாரை அவ்வளோ நேசிப்பாங்க. ஏன்னா இந்த ரிஷபராசியில் தாய் கிரகமான சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரமும் இருக்குது. தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமும் இந்த ரிஷபராசியில் இருக்குது. செவ்வாய் என்று சொல்லக்கூடிய வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரமும் இந்த ரிஷபராசியில் இருக்குது. அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பம் அப்படின்னா ரொம்ப மெல்ட் ஆகுவாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க. இவங்களுக்கு ஈக்குவலாக யாருமே நேசிக்க முடியாது. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு கம்பீரமாக இருப்பாங்க, காளமாடு மாதிரி. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ நேசிப்பாங்க தங்களுடைய குடும்பத்தை அப்படின்னே சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு உணவு பிரியர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ருசியான உணவு சமைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெண்களாக இருக்காங்க அப்படின்னா நல்லா சமைப்பாங்க. வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு வீட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கணும். அந்த வீட்டை பார்த்தாவே தெரியும். ஒரு கலர் பெயிண்டிங் அடித்தாங்கன்னா கூட அந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். மற்றவங்களாம் ரசிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய சூஸிங் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய தாய் தந்தை தான் உலகம் அப்படின்னு நினைப்பாங்க. தாய் தந்தையார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் செயல்படுவாங்க. அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் தான் செயல்படுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பெற்றோருக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசி என்பர்கள் யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்களுக்கு தாய்மாமன் உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தாய்மாமன் உறவுகளால் நல்ல ஒரு பந்தபாசம் இருக்கும். அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜோதிட மரபுடையவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தாய்மாமன் வழி உறவுகள் இவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சில ஆலோசனைகளும் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க இவங்களுக்கு உதவுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு உதவி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய உதவி செய்வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மனைவி வழியில் ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மனைவி வழி உறவுகள் இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நபராக தான் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுடைய மனைவி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவர் மனதில் நினச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்கள கைவிட மாட்டாங்க. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப பாதுகாப்பான ராசி, ரொம்ப அன்பான ராசி, ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி. சில நேரங்களில் கொஞ்சம் பிடிவாதமாக தெரிந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அன்பு அப்படின்ட்டா ரொம்ப மெல்ட் ஆயிடுவாங்க. தன்னுடைய உறவுகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு பார்த்து ஒன்றும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகளை அவ்வளோ நேசிப்பாங்க. ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. குழந்தைங்கிட்டே அதை ஒரு சில டைமில் காமிச்சிக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. குழந்தைகளுடைய கல்வி பற்றி அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு டைமும் பிளான் போட்டு அதன் பிரகாரம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி ஒவ்வொரு இடத்துலையுமே திங்க் பண்ணி அதற்காக செயல்படக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்காக ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அதையும் தாண்டி குழந்தைகளை எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க இவ்வளோ உழைக்கிறாங்க. இவங்களுடைய உடன்பிறப்புகள் இவங்களுக்கு பக்கபலமாக
பொதுவா ரிஷபராசி அன்பர்களுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, அந்த வெளிப்படையா அந்த பாசத்த வந்து காட்ட மாட்டாங்க. வெளியில பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோவமா தான் காட்டுவாங்க. ஆனா, தேவையான நேரத்தில ஏதாவது உதவி வேணும், தம்பிக்கு ஒரு பிரச்சனை, அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, முதல் ஆளா ஓடி வந்து உதவக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளா தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ஒற்றுமைய விரும்பக்கூடிய ஒரு நபர்களா தான் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய உடன்பிறப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி இந்த ராசிக்காரங்க முன்கூட்டியே எல்லாத்தையும் கெஸ் பண்ணி நம்ம எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்கணும், நம்மளுடைய தேவையை இப்படி தான் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அந்த பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதியில் விட்டுருவாங்க. ஒரு தொழிலில் ஒரு வியாபாரமோ தொடங்குறாங்கன்னா கூட அதில் லாபம் வரல அப்படின்னா அதை பாதியிலே விட்டுருவாங்க. ஆனால் ரிஷபராசி என்பர்கள் அப்படி பாதியில் எந்த ஒரு வேலையுமே விட மாட்டாங்க. தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி வெற்றி பெறத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய விடாமுயற்சி தான், இவங்களுடைய பொறுமை தான். எல்லாருக்கிட்டையுமே அந்த நம்பகத்தன்மையை பெற்று இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா வேலையை போப்ப அடுத்தது கூட பார்த்துக்கலாம், ஆனால் குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பேசுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாற்றிக்க மாட்டாங்க. மற்றவங்க எதற்காக தாமதப்பட்டாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. மனதில் என்ன நினச்சாங்களோ அது நிறைவேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக மறக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. காற்று ரொம்ப பலமாக அடித்தாலும் காலை வந்து பின்னோக்கி போகாது. அதே மாதிரி தான் இவங்க ஒரு முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய தடை வரலாம், நிறைய பிரச்சனை வரலாம். இவங்களுடைய பொறுமையை கூட ஒரு சில நேரத்தில் கடவுளே சோதிக்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் தாமதம் இல்லாமல் பொறுமையாக காத்திருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தோட கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான், அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எந்த காரியத்திலுமே நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கா. ஏன்னா இதுனா வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு சில இடைஞ்சல்களை கொடுத்துட்டு இருந்திருப்பார். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கா. அதனால் எந்த காரியம் தடைப்பட்டு நின்றுச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய முயற்சி எல்லாமே ஒவ்வொன்றா வெற்றியாக ஆரம்பிக்கும். மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருந்தது இல்லையா, அந்த கவலை ஒவ்வொன்றா அப்படியே நீங்க ஆரம்பிச்சிடும். மனதில் ஒரு புதிய உற்சாகம், ஒரு தைரியம், இது எல்லாமே வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசியிலேயே செஞ்சிட்டு வர்றார். அதனால் வசதி வாய்ப்புக்கு எந்த ஒரு குறைவுமே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடகு வச்ச நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் இதுனா வரைக்கும் கடன் வாங்கிட்டு அந்த கடனை எப்படா கட்டுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் டக்கு டக்குன்னு கட்டி முடிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் உங்களை தடுக்கி வர்றதுக்கு 2 பேர் வந்து முன்னாடி நிற்பாங்க. நீ எப்போ தொடர்ச்சியாக முன்னேறிக்கிட்டே போகலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து தட்டியே விட்டுருப்பாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு பொறுமையாக காத்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிரியே உங்களை விட்டு விலக போகிறாங்க. அந்தளவுக்கு இந்த போட்டிகள் தொல்லை கொஞ்சம் குறையும் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனையும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அப்படியே மேலே இருக்கும். எல்லா சிந்தனையும் பார்த்திங்கன்னா ஒரு உயரத்துக்கு, ஒரு லட்சியத்துக்கு போகணும், லட்சியத்தை அடையணும், ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு இந்த காலகட்டத்தில் பயணிப்பீங்க. அதனால் இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம். பொதுவாக ரிஷபராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு
மாற்றிக்கிறாங்கன்னா மாற்றிக்க மாட்டீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா சரியாக போகுது. அலுவலகத்தில் கூட ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை கொடுத்து வெளியில் எங்கேயாவது அனுப்புவாங்க. அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கூட ஒரு சில பிரச்சனைகள் கடந்த சில ஒரு ஆண்டுகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் விரயஸ்தானத்தில் வந்து அமரும் போது சுப விரயங்கள் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் சுப விரயம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க வரன் பார்க்கறது, அதே மாதிரி வீடு கட்டுறது, ஏதாவது ஒரு சுப நிகழ்வு, குழந்தைகளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம் செஞ்சுக்கிறது இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. தடைப்பட்ட காரியத்தை கூட முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும். முயற்சி பண்ணுங்கள். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப யோகமான நாட்களாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனை சரியாகும். சகோதரியால் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுது. பிள்ளைங்க கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அடுத்தவங்களாம் உதவி செய்ய மாட்டாங்க. உங்களுடைய உழைப்பை நம்புங்க, உங்களுடைய முயற்சியை நம்புங்க. கண்டிப்பாக எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே நேரத்தில் அடுத்தவங்க செய்வாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் நினைக்கணும். அதனால் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த எண்ணங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் நிறைவேற ஆரம்பிக்கும். கோபத்தை குறைச்சிட்டு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீண் பகை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிர பகவானை வழிபட்டுடுவாங்க. முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி ஐயா சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போய் பௌர்ணமி அமாவாசையெல்லாம் பூஜை செய்வாங்க. அதில் கலந்துட்டு வாங்க. மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த ஜீவ சமாதி போய் வழிபடலாம். ஒரு முறை போயிட்டு வாங்க. மனதில் ஒரு